வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் ஓட்டுநர் காளிமுத்து கொலையை கண்டித்து நடைபெற்ற போராட்டம். பெண் டிஎஸ்பியின் தலைமுடியை பிடித்து இழுத்து தாக்கிய போராட்டக்காரர்களால் பரபரப்பு. அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்திய 3 பேரை கைது செய்த போலீசார். காவல் நிலையத்தில் வைத்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தீவிர விசாரணை. அருப்புக்கோட்டையில் டிஎஸ்பி மீது தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கண்டனம். திமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாகவும் விமர்சனம். பேரிடர் மேலாண்மை துறை சார்பில் பயனாளிகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். திமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருந்த வாக்குறுதி அடிப்படையில் வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. வறுமை ஒழிப்பு, மகளிர் முன்னேற்றம், சுகாதாரம் உள்ளிட்ட 11 துறைகளில் தமிழ்நாடு முதலிடம் பிடித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. தலைமை செயலகத்தில் உள்துறை செயலர் தீரஜ்குமார் காவல்துறை உயரதிகாரிகளுடன் ஆலோசனை. காவல்துறையை நவீனமயமாக்கல் குறித்து ஆலோசித்ததாக தகவல். யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதற்கு 5 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்ட நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு. நடிகர் சிங்கமுத்து பதில் மனு தாக்கல் செய்ய 2 வாரம் அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. தென் மாவட்டங்களில் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள முதல்வர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அரசு மருத்துவக் கல்லூரிகள் முதல்வர்களை நியமிப்பதில் காலதாமதம் ஏன் என்றும் நீதிபதிகள் கேள்வி. விக்கிரவாண்டியில் தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு நடத்துவது குறித்து 21 கேள்விகளை கேட்ட காவல்துறை. இன்று மாலை 5 மணிக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அறிக்கை தாக்கல் செய்கிறார் புசி ஆனந்த். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை கண்டு திமுகவினர் பயப்படுவது ஏன்? அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி. அப்படி இருக்கும்போது விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும்? அதான் இப்ப கேள்வி. விஜயை கண்டு ஏன் திமுக பயப்படணும்? அப்போ விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது முழுக்க பாதிப்பு யாரு வரும்னா திமுக தான் வரும். அந்த திமுக ஓட்டு விஜய்க்கு போகும் அப்படின்ற அந்த ஒரு பயம் வந்துருச்சு. ஒசூரில் விஎஸ்டி டிராக்டர் நிறுவனம் சார்பில் 100 கோடி ரூபாயில் டிராக்டர் தொழில்நுட்ப மையம் அமைகிறது. உலகளாவிய தொழில்நுட்ப மையத்தை நிறுவுவதன் மூலம் ஆராய்ச்சி மேம்பாட்டு திறன்களை அதிகரிக்க நடவடிக்கை. தெலங்கானா மாநிலம் மரிபெடா பகுதியில் கனமழை வெள்ளத்தால் அடித்து செல்லப்பட்ட நெடுஞ்சாலை. போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதி. தெலங்கானா மாநிலம் கம்மம் பகுதியில் முன்னேறு ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம். ஆற்றின் இரு புறங்களிலும் வாகனங்களில் சிக்கியுள்ளவர்கள் டிராக்டர் மூலம் மீட்பு. ஆந்திராவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நடிகர் ஜூனியர் என்டிஆர் ஆறுதல். ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய மாநிலங்களுக்கு தலா 50 லட்சம் ரூபாய் நிதி உதவி. தமிழ் மொழி ஒரு பழமையான, அழகான, சக்தி வாய்ந்த மொழி என ஆளுநர் ஆர் என் ரவி பெருமிதம்.
பெண்கள் முன்னேறாமல் நாடு வளர்ச்சி அடையாது எனவும் பேச்சு. தமிழ்நாட்டில் போதைப் பொருளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் முத்துசாமி பேட்டி. டாஸ்மாக் கடைகளுக்கு 12,000 பில்லிங் மிஷின் வாங்கப்பட்டுள்ளதாக தகவல். கட்டுப்படுத்துவதற்கான எல்லா நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது. சில இடங்களிலே தவறி வந்து விடுவதை உங்களுக்கு எத்தனை வழிகள் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அத்தனையும் கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை தான் எடுக்கப்பட்டுள்ளது. மேகதாதுவில் அணை கட்டினால் கர்நாடகாவை விட அதிகம் பயன்பெறப் போவது தமிழ்நாடுதான் என கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் பேட்டி. தற்போது போதிய அளவு மழை பெய்துள்ளதால் மேகதாது அணை குறித்து பேச தேவையில்லை எனவும் பதில். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டினால் அதனை நிர்வகிக்கும் பொறுப்பை தமிழகத்திற்கு கொடுப்பார்களா? கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. எங்க கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், நாங்களே அந்த அணையை ஆப்ரேட் பண்றோம், அது ஒத்துப்பாரான்னு கேளுங்க. தனக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை ரத்து செய்ய கோரி காவல்துறை முன்னாள் அதிகாரி ஜாஃபர் சேட் தாக்கல் செய்த மனு. தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தது சென்னை உயர்நீதிமன்றம். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு 59 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை மண்டல அலுவலகம். தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் வெளியானது. திருப்பூர் இடுவாய் பகுதியில் அதிகாலையிலேயே மது விற்பனை படுஜோர். ஒரு குவார்ட்டர் 250 ரூபாய்க்கு வாங்கினால் பிரியாணி இலவசம் என அறிவிக்கப்பட்டதால் குவிந்த மது பிரியர்கள். வேதாரண்யம் அருகே கோடியக்கரையில் கரை ஒதுங்கிய மெத்தபெட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல். கரை ஒதுங்கியது எப்படி என கடலோர காவல்படை போலீசார் விசாரணை. கிருஷ்ணகிரி அருகே போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த வழக்கு. ஏற்கனவே 13 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு தனியார் பள்ளி முதல்வரை கைது செய்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள். அடுத்த 7 நாட்களுக்கு தமிழ்நாடு புதுச்சேரியில் இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னையில் இன்று ஒரே நாளில் 6 விமானங்கள் ரத்து. வெளிநாடு உள்நாடு வருகை புறப்பாடு விமானங்களின் திடீர் சேவை ரத்தால் பயணிகள் சிரமம். திருச்சியில் பள்ளி விடுதி மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த மருத்துவர் சாம்சன் கைது. போக்சோ உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் நடவடிக்கை. திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் 100 நாட்களில் 44 கோடியே 37 லட்சம் ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. 36,53,000 பேர் ரயில் நிலையத்தை பயன்படுத்தியுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மேற்கு வங்கத்தில் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டால் தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் புதிய சட்டம். முதலமைச்சர் மம்தா பானர்ஜி மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றம்.